வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு டிவி பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் அதுக்கு முன்னாடி பழைய டிவி இருந்தால் தூக்கி போட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி கம்மி ரேட்லேயே ஒரு டிவி பற்றி தான் ரிவ்யூ போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்திங்க. கூடவே வந்து ஆல் மோட்டில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் தான் நம்மளும் ஒரு பழைய டிவியை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு சில பேர் காசு இல்லாமல் மாற்றாமல் அப்படியே வச்சுருப்பீங்க. இனி அந்த கவலையே தேவையில்லை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அப்படிப்பட்ட ஒரு டிவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு பட்ஜெட்டாகவும் இருக்கும், ஒரு அப்டேட்டட் டிவியாகவும் இருக்கும். ஆமாம், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரியல்மி ஸ்மார்ட் டிவி. இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவின்றதுனால உங்களுக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும், அதிகமாகலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான். இது 2 வேரியன்ட் வருது. 80 சென்டிமீட்டர் ஒன்று, 180 சென்டிமீட்டர் ஒன்று. இதோட 80 சென்டிமீட்டர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 12,999 வரும். ஸோ இதை டிஸ்பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு கிளாரிட்டி செம்மையாக இருக்கும். இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்மார்ட் டிவின்றதுனால ரொம்ப லென்த்தெல்லாம் கொடுக்கவே எல்லாம் ஷார்ட்டாக முடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் சைஸ் எல்லாம் பற்றி கவலைப்படுறதால ஈஸியாக எங்கே வேணால் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக தூக்கவும் கீழே இறக்கவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதோட டிவியோட அடியில் வந்து ரியல்மின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கும், அவங்க பிராண்ட் நேமு. இந்த டிவியோட எட்ஜு ஃபினிஷிங் எல்லாம் செம்மையாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப லென்த்தாகவும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு டிவி பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும். இதோட டிவி வந்து நீங்கள் ஸ்டாண்டில் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு டேபிள் மேலே இப்படி தான் இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். டேபிள் மேலே வச்சாலும் இதே நீங்கள் வந்து ஒரு சேஃப்டில் ஃபிட் பண்ணுறதுனால உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்டிஃபிகேட் ஆண்ட்ராய்ட் டிவி. இதோட வந்து உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அல்ட்ரா பிரைட்னஸ், அதாவது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கும். இதில் MediaTek பவர்ஃபுல் QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1G RAM 8G ROMோட வருது. குரோமா பூஸ்ட் பிக்சர் இன்ஜின் அப் டு 400 நைட்ஸ் பிரைட்னஸ், அதாவது நார்மல் டிவிக்கும் ரியல்மி ஸ்மார்ட் டிவிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இது ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய டிவின்றதுனால உங்களுக்கு டிஸ்பிளேவும் பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ டிவியில் எல்லாருமே எதிர்பார்க்குறது சவுண்டு. ஸோ இதில் சவுண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் தேட்டரே வைக்க தேவையில்லை, அந்தளவுக்கு வந்து ஹை லெவலில் கொடுத்துருப்பாங்க. 23 வாட்ஸ் கோட் ஸ்டோரேஜ் ஸ்பீக்கரு வித் டாலி ஆடியோ, அதாவது நீங்கள் ஒரு சினிமா தேட்டரில் எந்த அளவுக்கு விரும்பி கேட்பீங்களோ சவுண்டு அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் இந்த ஸ்பீக்கர். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ரிமோட் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற ரிமோட் மாதிரி இருக்குது. இது ஒரு யூனிவர்சல் ரிமோட்டு, அதாவது ஸ்மார்ட் டிவி ரிமோட்டுனால உங்களுக்கு ஸோ ஈஸியாக கூகுள் அசிஸ்டன்ஸ் மூலிமா உங்கள் டிவியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்ரேட்டாக ஒரு பட்டனை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு ஸ்மார்ட் ரிமோட்னால ஈஸியாக உங்கள் ரிமோட்டை வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அமேசான் ப்ரைம் வீடியோவும் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் டிவினால உங்களுக்கு லைவ் சேனல்ஸும் ஈஸியாக பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த டிவியில் வந்து உங்களுக்கு யூடியூப்பும் யூஸ்வலாக இருக்க மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியில் வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்னால ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அப் டு 5000+ ஆப் வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் இருக்கிறத வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதோட ரிசல்ட்டுக்கு வந்தால் இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவினால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1GB+ 8G ரேமோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ப்ளஸ் உங்களுக்கு ஆடியோ வந்து ஹோம் தியேட்டர் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிவி தான். ஏன்னா நீங்கள் ஐயரு வேறு எதனா டிவி சோனி அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஐயரில் வந்து உங்களுக்கு இந்த குவாலிட்டி கிடைக்காது. ஸோ ஸ்மார்ட் டிவியும் இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த டிவியை வந்து வாங்குறவங்க இந்த டிவி வாங்கிக்கலாம். பட்ஜெட்டை வந்து ரொம்ப கம்மின்றதுனால இந்த டிவி ரொம்ப ஈஸியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம காசு மிச்சம் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு நல்ல டிவி வாங்கின மாதிரி இருக்கும். ஸோ இந்த சேனலை பிடிச்சவங்க மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக எதனா வீடியோ வந்து நீங்கள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணி விடுறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்திக்கிங்க. கூடவே வந்து ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முதல்ல கிடைக்கும்.